தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இல்லையா, அந்த குழந்தை சின்ன வயசில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்திருக்கு. அப்படி வீழ்த்தப்பட்டவங்க தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது. புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊர்பட்ட காரணம் இருக்குது ஒருத்தர் குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதன் குடிகாரன் ஆகிறதுக்கு. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. தனிமை உணர்வுங்கிறது ஒன்று. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் சலிப்புணர்வு, போர்டம் சொல்கிறோம் இல்லையா, அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது. இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான். ஏன்னு காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி இன்னும் ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடைய ஒருத்தர் குடிக்குள்ளே போனவங்களா இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊர்பட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகல் மாறினான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனையாக ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் அந்த குடியை நியாயப்படுத்தவும் செய்யாமல் அது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷம் குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பாக மயிலழகா தடவை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம். குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அதை அதை கொடுக்க முடியாது. அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு இங்கே பாட்டு வைக்கலாம், அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆராரோ பாட்டும் கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கணும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள.